அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று 6/2/2025 குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையன்று வருகின்ற தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்குரிய விரதத்தை ஆரம்பித்து 11/2/2025 தைப்பூசம் வரை 6 நாட்கள் விரதம் இருந்தால் கேட்டது கிடைக்கும், வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. தை கிருத்திகையில் முருகப்பெருமானுக்குரிய விரதத்தை ஆரம்பித்து 6 நாட்களும் எந்த 2 விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் கிருத்திகை விரதம். அதுவும் தை மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். நீங்கள் முருகனிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும், யாருக்காக வேண்டுதல் வைத்தாலும் அது விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த தை கிருத்திகை வருகின்ற 6/2/2025 குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையன்று வருகிறது. கிருத்திகை நட்சத்திரம் 5/2/2025 இரவு 11:19 மணிக்கு துவங்கி 6/2/2025 இரவு 9:53 வரை உள்ளது. அதனால் தை கிருத்திகை விரதமானது 6/2/2025 அன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டாலும் குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக முருகனிடம் வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் பலன் தரும். தை கிருத்திகை அன்று விரதம் இருப்பவர்கள் 6/2/2025 11/2/2025 வரை, அதாவது 6, 7, 8, 9, 10 தை கிருத்திகையான 6/2/2025 வியாழக்கிழமையிலிருந்து விரதத்தை ஆரம்பித்து 11/2/2025 செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தன்று 6 நாட்கள் எந்த ஒரு தீபத்தை ஏற்றி எந்த ஒரு முருகப் பாடலை பாடினால் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். இந்த விரதத்தை நம்ம வீட்டிலேயே கடைப்பிடித்து வீட்டிலேயே எப்படி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது, குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமண தடை நீங்க, பதவி உயர்வு கிடைக்க, செவ்வாய் தோஷம் நீங்க, குடும்ப பிரச்சனைகள் தீர, எந்த கோரிக்கையை வேண்டுமானாலும் முன்வைத்து விரதம் இருக்கலாம். அது நிச்சயம் நிறைவேறும். தை கிருத்திகை அன்று 6/2/2025 வியாழக்கிழமையன்று அதிகாலையில் எழுந்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையில் உள்ள முருகன் படத்திற்கு அல்லது முருகனுக்குரிய வேலுவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். 2 செவ்வாழை பழங்கள் அல்லது பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய் சேர்த்த பாலை நிவேதனமாக படைக்கலாம். நாள் முழுவதுமே விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம், எளிய சைவ உணவுகளை சாப்பிட்டு பூஜை செய்யலாம். 6/2/2025 11/2/2025 அதாவது தை கிருத்திகை என்று ஆரம்பித்து தைப்பூசம் வரை 6 நாட்கள் தினமுமே மாலையில் வீட்டில் 6 மணிக்கு முருகனுக்கு மிகவும் பிடித்தமான தேன், தினை மாவு, கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய் பொடி கலந்து ஒரு சிறிய பித்தளை தட்டில் வாழை இலையில் வைத்து விளக்கு போல் குழி செய்து 3 மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். 6 நாட்களுமே மாலையில் 6 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். தினமும் உங்கள் வேண்டுதல் நிறைவேற ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள்
இயற்றிய சஸ்திர பந்தம் என்ற பாடலை 27 முறை பாட வேண்டும். சஸ்திர பந்தம் பாடல் என்னவென்றால், வால வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலைப்பூன் ஏம திருமால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதி தேசு ஆர்மா பூதம் வா பாதம் தா வேலவா. இதன் பொருள், தூயவனே, வேதாந்த விலாசக் கடவுளே, பேரின்பம் எனும் அனுபவத்திற்கு நாயகனே, மாலைகளை அணியும் செம்பொன்னெனத் திகழ்பவனே, வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே, என்னகத்தே மிகுந்த பயனின்மையும் பெரிய ஆனவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே, வந்தருள்க திருவடிச் செல்வத்தை தந்தருள்க என்பதே இந்த பாடலின் பொருளாகும். இந்த பாடலை தினமும் 27 முறை பாடி முருகப்பெருமானை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும், நோய் தீரும், எதிரி தொல்லை நீங்கும், வியாபாரம் அதிகரிக்கும், பண வரவு உண்டாகும். இந்த பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் இந்த மந்திரம் நம்மை கவசமாக இருந்து நம்மை காக்கும் என்று முழு நம்பிக்கையோடு தினைமாவின் தீபத்தை ஏற்றி வைத்து பாம்பன் சாமிகள் அருளிய இந்த சஸ்திர பந்தம் பாடலை 27 முறை இந்த 6 நாட்களும் மாலை 6 மணிக்கு பாடி நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.